முயற்சி என்பது முச்சுள்ளவர், பயிற்சி என்பது ஈஸ்வர ஆர்மி அகாடமி உள்ளவரை. நான் ரிட்டையர்டு உள்ள ஃப்ரம் ஈஸ்வர ஆர்மி அகாடமி. ஒரு ரிலேஷன் பருத்தி வந்திருக்கு. அதில் யார் யார் அட்டன் பண்ணலாம், அந்த ரிலேஷன் சர்டிஃபிகேட் யார் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும் தான் அட்டன் பண்ணலாம். செலெக்ஷன் யார் கண்டக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்சி ஆர்மி சப்ளை கோர் சென்டர் நார்த் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது. சரிங்களா? ட்ரேடுக்கு செலெக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி, அக்னிவீர் எஸ்கேடி கிளர்க்கு, அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் நடக்க போகுது. செலெக்ஷன் யார் யார் அட்டன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. கிளியராக நல்லா பார்த்துங்க. சன் ஆஃப் விடோ, சன் ஆஃப் சர்வீசிங் சோல்ஜர், சன் ஆஃப் எக்ஸர்விஸ்மேன் அண்ட் பிரதர் ஆஃப் சர்வீசிங் பர்சனல் அண்ட் மஸ்ட் ஹேவ் ரிலேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க மட்டுமே அட்டன் பண்ண முடியும். இதில் என்ன பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆஃபீஸரோட அப்போ ப்ரெசன்ட் இருக்கவங்க நேம் நம்பர், ரேங்க், நேம் எல்லாமே சைன் இருக்கணும். இதை பற்றி கிளியர் டீல் கொடுத்துக்கிட்டே வரும். எது டவுட் நீங்கள் கமெண்டில் கொடுங்க. எஜுகேஷன் டீட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அக்ரி ஜிடிக்குன்னா 10th பாஸ் ஆயிருக்கணும். ஓவரால் வந்துட்டு இப்போ 45% இருந்தால் அப்புறம் ஈச் ஒன் சப்ஜெக்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 33% மேலே இருக்கணும். அக்னிவீர் எஸ்கேடி கிளர்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th பாஸ் ஆயிருக்கணும். ஓவரால் கட் ஆஃப் வந்துட்டு ஓவரால் வந்து மார்க் வந்துட்டு டோட்டல் மார்க்கு 60% இருக்கணும். அக்னிவீர் ட்ரேட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 8th பாஸ் 10th பாஸ். இது வந்துட்டு எப்படின்னா ஜஸ்ட் பாஸ் ஆனே போதுமானது. கிரிட்டேரியா இது வந்துட்டு எப்படின்னா என்றைக்கு இருந்து 01 அக்டோபர் 2024 கணக்கெடுப்பாங்க. அதில் வந்துட்டு எப்படின்னா அக்னிவீர் ஜிடி, அக்னிவீர் கிளர்க்கு, அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேனுக்கு எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா 1/10/2003 1/4/2007 பிறந்தவங்களாக இருக்கணும். செலெக்ஷன் எப்போ சார் நடக்க போகுது? 6 ஜனவரி 2025 நடக்க போகுது. சார் மெடிக்கல் எப்போ சார் நடக்க போகுது? 7 ஜனவரி 2025 நடக்கும். சார் எக்ஸாம் எப்போ சார் நடக்கும்? 9 மார்ச் 2025 நடக்க போகுது. சார் யார் சார் கான்டாக்ட் பண்ணுவான்? ஏஎஸ்சி சென்டர் நார்த்து அக்ரஹாரம் பெங்களூரு சார் கொண்டு போனோம். இதில் கொடுத்துருக்கோம், நல்லா பாருங்கள். ரிலேஷன் சர்டிஃபிகேட் எப்படி இருக்குன்னு டெமோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். டவுட்டாக இருக்கா? தயவுசு திரும்ப டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கொடுங்க, ரிப்ளை கொடுக்குறோம். ரிலேஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு எப்படின்னா ரெக்கார்டர் ஆஃபீஸோட நம்பர், ரேங்க், நேம், சைன் வந்து ப்ரெசென்ட் இருக்கும்போது இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படின்னா ஆல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் 10th 12th அண்ட் அதர் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். டொமஸ்டிக் சர்டிஃபிகேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சர்டிஃபிகேட் வந்து நேட்டிவிட்டி, கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து எப்படின்னா கம்யூனிட்டி. நெக்ஸ்ட் ரிலீஜன் சர்டிஃபிகேட், நீங்கள் எந்த ரிலீஜன் வந்துட்டு எப்படின்னா பழைய கார்டு டைப் இருக்கிறது வந்துட்டு எப்படின்னா நீ ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா கொடுத்துருங்க. அப்படி இல்லாதனால அந்த ரிலீஜன் சர்டிஃபிகேட் வேணும். டெமோ வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க, ரிப்ளை கொடுக்க வேண்டியமா. ஸ்கூல் கேரக்டர் 2 இருக்குது. ஒன்று ஸ்கூலில் கேரக்டர் வாங்கணும் படிச்சுக்கிறப்ப, நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படின்னா விவோட்டை வாங்கணும். இது வந்துட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட், ரிலீஜன் சர்டிஃபிகேட் எல்லாம் ஃபார்மேட்டிங் இல்லை தான் கமெண்ட்டில் கொடுங்க, கமெண்ட் ரிப்ளை கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து அன்மேரிட் சர்டிஃபிகேட். அக்னிவீர் என்றாலே வந்துட்டு எப்படின்னா மேரேஜ் பண்ணிடக்கூடாது. மேரேஜ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ்ன்னு தூக்கிடுவாங்க. சரிங்களா? அஃபிடபிட் யார்ட்டு வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டி பப்ளிக்கிட்ட வாங்கணும். இது வந்துட்டு என்ன மீனிங்னு வந்துட்டு பார்த்தா இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் என்னதே இது ஒரிஜினலே இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுவார்னா அவர் சர்டிஃபிகேட் நீங்கள் செக் பண்ணி சைன் பண்ணி அதை பார்த்துட்டு அவர் செக் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுவார்? சைன் பண்ணுவார். இதில் தவறு இருந்துச்சுன்னா மாட்டப்படுவீங்க. ஆதார் கார்டு தெரியும் உங்களுக்கு எப்படி கொண்டு போகணும் என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் வந்து 20 ஃபோட்டோ வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 மாதத்துக்கு உள்ளே எடுத்ததாக இருக்கணும். நீட் அண்ட் க்ளீன் அண்ட் சேவிங் இருக்கணும். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கணும். சர்டிஃபிகேட் வந்து என்சிசியில் இருந்தால் கொண்டு போங்க. என்சிசி A, B, C எல்லாம் இருக்குது. அதில் வந்துட்டு எப்படின்னா கிரேட் இருக்குது. அதை பற்றி கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே தயவுசெய்து இருந்தால் கண்டிப்பாக கொண்டு போங்க. உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதே போன்று வந்து ஈஸ்வர ஆர்மி அகாடமி வந்து எப்படின்னா ஒவ்வொரு செலெக்ஷனுமே வந்துட்டு எப்படின்னா தேடி உங்களுக்காண்டி கொடுத்துருக்கோம். தயவுசெய்து திரும்ப சொல்லுவோம், யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் செலெக்ஷன் எப்படி சார் நடக்கணும்? மொதல் போகிறேன் சார் தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு அதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போனேன் ஃப்ரீ ஹைட் அண்ட் ஃப்ரீ டாக்குமெண்ட் செக் பண்ணுவாங்க. அது கடிச்சு முடிச்சுனே பார்த்தீங்கன்னா ஒரு PFT எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், ரன்னிங், பீம், டிச், ஜிக்ஜாக் பேலன்ஸ் எல்லாம் முடிப்பாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா PMT ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் நடக்கும். அதில் ஹைட்டு, வெயிட்டு, ஜஸ்ட் எல்லாம் அளப்பாங்க, செக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா RMTS பார்த்தீங்கன்னா ப்ரீப் ஆஃப் ரெக்ரூட்ஸ் மாஸ்டர் கார்டு சீட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் பற்றி எப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச பிறகு பார்த்தா நெக்ஸ்ட் எக்ஸாம் தான். PFT வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5:30 ஓடிட்டிங்கன்னா ஃபஸ்ட் பேஜ், 5:31 to 45 செகண்ட் பேஜ். ஃபஸ்ட் பேஜ் வந்து 60 மார்க்கும், செகண்ட் பேஜுக்கு 48 மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் முடிஞ்சுன்னா புல்லப்ஸ் கிரிட்டேரியா போவீங்க. அதில் 10 புல்லப்ஸ் அடிச்சிட்டிங்கன்னா 40 மார்க் கொடுத்துருவாங்க. சார் 9 அடிச்சிங்க அப்படின்னா 33. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒன்று குறைய வந்துட்டு 7 மார்க் குறைப்பாங்க. அதுக்கடுத்து ஒன்றுக்கு 6 மார்க் கொடுப்பாங்க. 6 எடுத்தாலும் பாஸ் தான். ஆனால் 6 எடுத்தால் அப்படின்னா ரிசல்ட் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம ஈஸ்வர் ஆர்மி அகாடமி வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி, போலீஸ், SSD கான்ஸ்டபிள், RPF, கோஸ்ட் கார்டு போன்ற அனைத்து துறைகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல், மெடிக்கல், எக்ஸாமினேஷன் கண்டினியூவாக செலெக்ஷன் ட்ரைனிங் போய்கிட்டே இருக்குது. விருப்பப்பட்ட மாணவர்கள் வாங்க, ரிசல்ட்டை 100% கொடுப்போம். முதல் முயற்சிகளை வெற்றியேற செய்வதை எங்களோட நோக்கமாச்சு மூவ் பண்ணிக்கிருக்கோம். திரும்ப சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விருப்பம் இருந்தால் வாங்க, வெற்றியோடு போகலாம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.